ஜெபம் செய்வோம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பு கரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, எங்களுக்காக இயேசுவானவர் இந்த பூமிக்கு ஆண்டவரே நியமிக்கப்பட்டவராய் இது போல ஒரு கிறிஸ்துமஸ் தினத்தில் ஆண்டவர் எங்களுக்காக பிறந்து எங்களுக்காக ஒரு குழந்தையாய் அவதரித்து உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியே சமாதானமும் மனுஷர் பேரில் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரே, அன்றைக்கு தூதர்கள் போற்றி பாடவும், மேய்ப்பர்கள் கண்டடையவும், சாஸ்திரிகள் கடந்து வந்து வணங்கிக் கொள்ளவும், சாஸ்தாங்கம் செய்யவும் ஆண்டவரே, நீர் ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியிலே கடந்து வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் தகப்பனே, அதே சமாதானமும் அதே மகிமையும் அதே அன்பும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே காணப்படவும் ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளவும் இந்த நாளில் நீர் எங்களை வழிநடத்தும்படிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அநேகருடைய சூழ்நிலைகளை பார்த்து அந்த சூழ்நிலைகள் மத்தியிலிருந்து கர்த்தர் வெளிப்பட்டு ஆண்டவரே அநேகருக்கு வெளிச்சமாக, அநேகருக்கு வழிகாட்டியாக, வாழுகிறதற்கு வழியாக நீர் இருக்கும்படிக்கு ஆண்டவரே இந்த காலை நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒரு விசை தகப்பனே, எங்க மலேசியா தேசத்திற்காக நாங்கள் கடந்து வருகிறோம். இன்றைக்கும் தகப்பனே, எங்க தேசத்துல கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் அறிந்தவராக இருக்கு. அநேகர் தகப்பனே தங்களுடைய வீடுகளை இழந்து, அநேகர் தங்களுடைய உடைமைகளை இழந்து ஆண்டவரே இன்றைக்கும் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு தண்ணீர் ஆண்டவரை பெருவெள்ளமாய் கடந்து வந்து அநேகருக்கு தடையாய் காணப்படுகிறது. அப்பா தகப்பனே, நீர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு, இழந்தவைகளை பெற்றுக் கொள்கிறதற்கு புதிய பலனையும் புதிய நம்பிக்கையும் புதிய எதிர்பார்ப்பையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு இதோ தகப்பனே, உம்முடைய கரம் அவர்கள் என்றென்றைக்கும் வழி நடத்தவும் இந்த காலை வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி, ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளை தகப்பனே, இந்த மலேசியா தேசத்துல ஆண்டவரை கொண்டாடப்படுகிற இந்த கிறிஸ்துமஸ் தினத்திற்காக நாங்கள் கடந்து வருகிறோம். கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களாக கடந்து வந்து ஆண்டவரே இந்த நாளிலுடைய பண்டிகையை கொண்டாடும் பொழுது கர்த்தர் பிறந்த அதே நற்செய்தி, அதே சமாதானம் ஆண்டவரே, அதே மகிமை, அதே அன்பு இன்றைக்கும் ஆண்டவரை இந்த உலகத்துல காணப்படவும், இந்த மலேசியா தேசத்துல காணப்படவும் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலையில் தகப்பனே, எங்களுடைய ஆராதனைக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த ஆராதனை ஆண்டவரை கர்த்தர் வழி நடத்தபடிக்கு தேவாரா கரவோ அந்த பரிகரவோஷி ஆராதனை ஆண்டவரை கர்த்தர் நடத்தபடிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆராதனையாக, இந்த ஆராதனை ஆண்டவருக்கு நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆராதனையாக கர்த்தர் எங்களை நடத்தபடிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக சங்கீதம் 96 வாசிக்க போகிறோம். 96வது சங்கீதம், Psalm 96. Psalm 96, 96வது சங்கீதம். விசுவாசிக்கிற எல்லாரும் எடுத்துட்டீங்க. சங்கீதம் 96. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்கும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தர் வானங்களை உண்டாக்கினார், ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள்.
வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதை நிறைவும் முழங்குவதாக. பதிமூணாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை ஆராதனை கிறிஸ்துமஸ் ஆராதனையாய் காணப்படுகிறபடியினால இன்றைக்கு ஒரு கொண்டாட்டத்தோடு நம்ம கடந்து போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆராதனை ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துமஸ்னா என்ன? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் கிறிஸ்துமஸ்? இயேசு பிறந்தார், செலிப்ரேஷன், கொண்டாட்டம், செல்வேஷன், ரட்சிப்பு, ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, பரலோக தேவன் இந்த பூமியில தரிசனமாகுகிறதற்காக, மனுக்குலத்தை காப்பாற்றுகிறதற்காக மனிதனாய் கடந்து வந்தவராய் இருக்கிறார். யாருமே பார்க்க முடியாத ஒரு தெய்வம், யாருமே அறிந்து கொள்ள முடியாத ஒரு ஆண்டவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், தரிசனமான தேவன் நம்ம மத்தியில தரிசனமாய் காணப்படுகிறதற்காக இந்த காலை வேளையிலும் அவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்தவராய் காணப்படுகிறார். கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, பரலோக தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ தகப்பனே உடைய சமூகத்துல வந்து நிற்கவும், உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் நீர் கொடுத்திருக்கிற இந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபை எங்களுக்கு இலவசமாக, இந்த கிருபை ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பரிசாக, இந்த கிருபை ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டப்பட்டதாக நாங்கள் உணர்ந்து இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்க ராஜாவை காண நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோண்டி சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியாய் காணப்பட்டு, சாஸ்திரிகள் இதோ பெத்லகேம் ஊரில் கடந்து வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் கேட்ட வார்த்தை, எங்கே எங்களுடைய ராஜா? Where is our king? Where is the king of the Jews? இந்த ராஜா எங்க? நாங்கள் அவர்களை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கும் தகப்பனே இந்த ராஜாவை நாங்கள் ஆராதிக்க, இந்த ராஜாவை நாங்கள் மகிமைப்படுத்த, இந்த ராஜாவை நாங்கள் தொழுது கொள்ள நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். Thank you Holy Spirit. Thank you Lord. Hallelujah. 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 Glory, 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 glory Lord. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன்.
ஆண்டவராக இருக்கிறேன். நாங்க பாவத்தில இருந்தோம், நீர் எங்களை நினைவு கூர்ந்த ஆண்டவரே. அந்த பாவத்திலிருந்து அப்பா நீர் மீட்டெடுத்தவராய் காணப்பட்டீர். எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்கிறதற்காக இந்த பூமிக்கு கடந்து வந்தவரே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Holy Spirit. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னமாய். உன்னை போலே உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு மனத்தோடு
காலை வேளையிலும் இந்த சூரியன் உதிக்கிற நேரத்திலும் ஒரு புதிய நாளை நமக்கு கொடுத்து, ஒரு புதிய நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்து, வெளிச்சத்தை காணவும் சுவாசிக்கிறதற்கு அவர் காற்றையும் கொடுத்து, நம்முடைய ஜீவனை புதுப்பித்துக் கொடுத்து, கண்கள் காணத்தக்கதாக, காது கேட்கத்தக்கதாக, சரீரம் முழுவதும் உணரத்தக்கதாக, வாய் பேசத்தக்கதாக, இருதயம் துடிக்கத்தக்கதாக இந்த காலை வேலையை நடத்தி கொண்டு இருக்கிறவர் அவர் எபினேசராய் கூட இருக்கிறவர். அவர் எல் ஷடாயின் தேவனாய் கூட இருக்கிறவர். அவர் சர்வ வல்லமையுடையவராய் காணப்படுகிறவர். அந்த சராசரங்களையும் ஆளுகை செய்கிறவர். உயரமான தாள பூமியை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறவர். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் கடந்து வருகிறவர். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். உன் ஆபத்துல இதோ நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் நம்மளோடு கூட இருந்து, ஓ ஹalleluya, எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். சங்கீதத்தை வாசித்ததை போல, ஓ அவரை துதியுங்கள் என்று சொல்லி, அவரை துதியுங்கள் என்று சொல்லி, ஜனங்கள் ஆராதிக்கிற காரியங்கள் எல்லாம் விக்கிரகங்கள் தானே. ஆனால் நாமோ ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறவர். அவர் சதா காலமும் நம்மளோடு கூட வாழ்ந்து கொண்டே இருக்கிறவர். உலக தோற்றம் முதல் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இன்றைக்கும் எங்களுக்காக இயேசுவானவரை தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இயேசுவின் மூலமாக ஆண்டவரே, நாங்கள் கண்ட காரியங்கள், நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் கோடா கோடியாய் காணப்படுகிறபடியினால என்னுடைய ஆயுசு நாட்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரமும் ஆண்டவரே நன்றி சொல்ல போதாது. எங்களுடைய நாவுகள் ஆண்டவரே நன்றி சொல்லி முடியாது. எவ்வளவு நல்லவராய் இருக்கிறேன். இந்த காலவேளை நாங்கள் எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் சபையின் சார்பாக, அலங்கார வாசல் சன்னிதானத்தின் சார்பாக, பர்சவுடாரான் கிறிஸ்டியன் திருநெத்தி பேரா சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. மேரி கிறிஸ்மஸ். ஆமென். சரி, ஏசாயா 9வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Let us turn our Bible to Isaiah chapter 9. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். Isaiah chapter 9 verse 6. எடுத்தவங்க யாராவது ஒருவர் எனக்கு வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? அநேக நேரத்துல கிறிஸ்துமஸ்னா சபையை அலங்கரிக்கணும், வீட்டை அலங்கரிக்கணும், கேட்கண மாத்தணும், நல்ல உடைகளை வாங்கணும், நல்ல அழகா இருக்கணும், நல்ல சாப்பாடுகளை சாப்பிடணும், எல்லாருடைய பகிர்ந்து கொள்ளணும், அநேகர் விருந்தாளிகளை வரவேற்கணும், அவங்களுக்கு உபசரிக்கணும். இந்த நாள் முழுவதும் அநேக நேரத்துல அநேகருக்கு ரொம்ப ஒரு பிஸியான ஒரு நாளாய் காணப்படும். ஆனா அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த தேவன் நம்ம மத்தியில ஒரு பாலகனாக, ஒரு குமாரனாக பிறக்கும் பொழுது அந்த பிசினஸ் கிடையாது, அவ்வளவு நெருக்கங்கள் கிடையாது, அவ்வளவு வேலைகள் கிடையாது. ஒரு நல்ல இரவு, ஒரு குளிர்ந்த சூழ்நிலையில இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாலகனாக இந்த பூமியிலே கடந்து வந்தவராய் காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவதூதர்கள் மேம்பர்கள் மத்தியில போய் பெத்லகேம் ஊரிலே உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், அவர் துணிகளில் சுற்றி முன்னணியில கிடைத்திருக்க காண்பீர்கள் என்று சொல்லி இந்த மேம்பர்களுக்கு நல்ல செய்தியை சொன்ன உடனே இந்த மேம்பர்கள் மத்தியில இந்த தேவதூதர்கள் கடந்து வந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும்
மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரை வாழ்த்தி பாடினார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த பூமியில ஒரு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, சாண்டா கிளாஸ் அநேக சபைகள்ல இந்த சாண்டா கிளாஸை பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா சாண்டா கிளாஸ் வந்து ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி. கவனிங்க, சரித்திரம் என்ன சொல்லுகிறது? சென்ட் நெக்லஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பேராயர், ஒரு பிஷப், அவருடைய காலத்தில், அவர் வாழ்ந்த காலத்துல அவர் நல்ல செல்வந்தராக இருந்தாரு. அவருக்கு சம்பளம் இருக்குது, அவருக்கு எல்லா காரியங்களும் இருக்கிறது. அவர் என்ன செஞ்சாருன்னா, கிறிஸ்துமஸ்னா பெற்றுக்கொள்ளுகிறது அல்ல, கிறிஸ்துமஸ்னா கொடுக்கிறது என்று சொல்லி ஒரு கிறிஸ்துமஸ் தினத்துல அவர் அநேக ஏழைகள், கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு அவங்களுக்கு அன்றாட தேவையான பொருட்களை வாங்கிட்டு போய் அவங்க வீட்டு வாசல்ல வைத்து அவங்களை ஆசீர்வதித்துக்கிட்டு கடந்து போனார். அவர் யார் கொடுத்தார் என்று தெரியாதபடிக்கு அந்த ஜனங்கள் வாசலை திறக்கும் பொழுது அவங்க வீட்டில் ஆசீர்வாதம் இருந்தது. அதுதான் சாண்டா கிளாஸாக மாறி அநேகருக்கு பரிசு கொடுக்கணும், பரிசு கொடுக்கணும். கிறிஸ்துமஸ்னா கொடுக்கிறது, கிறிஸ்துமஸ்னா ஒரு கிஃப்ட், அந்த கிஃப்ட் நமக்கு கிடைச்சிருக்குது, நம்ம கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த சாண்டா கிளாஸ் மூலமாக அநேகருக்கு பரிசுகளை கொண்டு வந்தாங்க. நாளடைவ கிறிஸ்துமஸ்னா சாண்டா கிளாஸ் ஆயிடுச்சு. கிறிஸ்துமஸ்னா இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டாருங்கிறத மறந்து கிறிஸ்துமஸ்னா நல்ல சமைச்சு சாப்பிடுறதும், இட்லி சுடுறதும், தோசை சுடுறதும், இந்த சுடுறதுலயே இருக்கிறாங்களே வண்டி அநேக நேரத்துல இயேசுடைய பிறப்பை மறந்துடுறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது மாம்சமாகி நம்ம மத்தியில இயேசுங்கிற ரூபத்துல அவர் கடந்து வந்தவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைக்கக்குள்ள வார்த்தையினால படைத்தார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இதுல இருக்கிற சகலத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணி ஆதாம் கையில கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? பரிசாக கொடுத்தாரு. ஆதாமே, இந்த பரிசை பெற்றுக்கொள்ளு, இந்த பூமியை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் உன் கையில நான் கொடுக்கிறேன்னு ஆண்டவர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அவர்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாரு. ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். யாக்கோபு இதோ பயந்து ஓடும் பொழுது அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுக்கு சந்ததிகளை கர்த்தர் கொடுத்தவராய் காணப்படுகிறார். அந்த யாக்கோபு என்ற சிறு பூச்சியின் மூலமாக ஆண்டவர் ஒரு சந்ததியை கொண்டு வந்து அதிலிருந்து இந்த எஸ்ஸியின் மரத்தை ஆண்டவர் உருவாக்கி தாவீதை அதிலிருந்து புதல்வனாய் கொண்டு வந்து இந்த தாவீதுடைய வம்சத்துல உன்னதமான தேவன் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அந்த தேவனுடைய பிறப்புக்காக இந்த சிறு பூச்சாகிய யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர் ஆசீர்வதித்து இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறதற்காக இந்த தாவீதுடைய சந்ததியில இயேசுவானவர் வந்து பிறந்து இன்றைக்கும் நம்ம கொண்டாடி கொண்டே இருக்கிற இந்த பண்டிகைக்கு ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாக நமக்கு இயேசுவை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கிறிஸ்துமஸ்னா என்னது? What is meaning of Christmas? கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கொடுக்கிறது. என்னத்தை கொடுக்க போறோம்? நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்க போறோமா? இயேசுவை கொடுக்க கத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இயேசுவை கொடுக்க கத்துக்கொள்ளணும். ஒரு ஆராதனைக்கு ஜனங்கள் எல்லாரும் காலையில வந்து சபைக்குள்ளார போனாங்க. அப்ப சபைக்குள்ளார போகக்குள்ள அந்த சபை வாசல்ல முன்னுக்கு ஒரு மரக்கிளையில ஒரு மைனாவோ ஒரு சிட்டுக்குருவியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாரு, இந்த ஜனங்களாம் காலையிலே ஆராதனைக்கு வராங்க. மைனா சொல்லுதான் சிட்டுக்குருவிக்கிட்ட, பாரு காலையிலே இவங்க வராங்க ஆராதனைக்கு, எல்லாம் பாரு அமைதியா தேவ பயத்தோடு பக்தியோடு இந்த ஆராதனைக்கு வந்து சபைக்குள்ளார போறாங்க. யாரும் யாரையும் ஒண்ணுமே பேசிக்கல, பத்தியா எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னு. அப்ப இது சிட்டுக்குருவி சொன்னிச்சா, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனை முடிகிற வரைக்கும் சிட்டுக்குருவி மைனாவை காத்து வச்சிருந்துச்சான். ஆராதனை முடிஞ்சு சபையை விட்டு வெளியே வந்த உடனே சிட்டுக்குருவி மைனாவை பார்த்து சொன்னிச்சா, ஆரம்பம் அப்படின்னு. வெளியே வந்த கையோட, உள்ளுக்குள்ளார ஆராதிச்சுட்டு வெளியே வந்த கையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கி வார்த்தை. மைனா சிட்டுக்குருவி பார்த்து சொன்னிச்சா, உள்ளுக்குள்ளார போக்குள்ள பரிசுத்தமா போனாங்க, வெளியே வந்த பிற்பாடு என்ன இப்படி அடிச்சுக்கிறாங்க? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உள்ள நுழைஞ்சாலும் சரி வெளியே வந்தாலும் சரி, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இயேசுவை பெற்றுக் கொண்டிருக்கிற நம்ம இயேசுவை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறவர்களாக, இயேசுவை அவர்களுக்கு பரிசாக கொடுக்கிறவர்களாக, இயேசுவை அவங்களுக்கு ஒரு
பந்தய பொருளாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை சரியா இருக்கிறதற்கு, நீங்க ஓடுகிற ஓட்டத்திற்கு உங்களுக்கு ஒரு பரிசு நாங்க கொடுக்கிறோம். இந்த பரிசு தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதற்கு நம்ம கருவியா இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம மட்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாடினா பார்த்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை கண்டா அநேகருக்கு பயம். ஏன் பயம்? பிடிச்சி கிறிஸ்தவன் ஆக்கிடுவாங்க, பேரை மாத்திடுவாங்க, மதத்தை மாத்திடுவாங்க. இயேசு மதத்துக்காக பிறந்தவரா? இல்லைங்க. இயேசு மனிதனுக்காக பிறந்தவர். மனிதன் அழிஞ்சு போக கூடாது, மனுக்குள்ள நரகத்துல கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி அந்த ஆத்துமாவை ரட்சிக்கிறதற்காக ரட்சகராய் இந்த பூமிக்கு கடந்து வந்தவராய் இருக்கிறாரு. ஐயா சொன்னாங்களே salvation, ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கொடுக்கிறதற்காக அவர் நமக்காக கொடுக்கப்பட்டவராய் இருக்கிறார். ஆகையால் தான் வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குழந்தையாக அவர் கன்னியின் வயிற்றில மரியாதை இடத்துல பிறந்தவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நமக்கு ஒரு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. 2013ல ஒரு கார் வாங்கியிருக்கு, வோல்க்ஸ்வேகன். இந்த வோல்க்ஸ்வேகன் கார் வாங்கின உடனே அந்த கார் வித்த அந்த சேல்ஸ் கேர்ள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கார் ரொம்ப நல்ல கார், இது நீங்க ஓட்டும் பொழுது வேகமா ஓடுனீங்கன்னா, அப்படியே ஸ்பீடா போனீங்கன்னா உங்களுடைய எண்ணெயுடைய கன்சம்ப்ஷன், அப்படின்னா பெட்ரோல் கன்சம்ப்ஷன் குறைவா இருக்கும். நீங்க மெதுவா போனீங்கன்னா அது எண்ணெய் கூட கொஞ்சம் குடிக்கும் அப்படி சொன்னாங்க. அப்ப என்னோட மைண்ட்ல என்ன செட் பண்ணேன்னா, இந்த காடி ஓட்டக்குள்ளலாம் இதை ஸ்பீடா ஓட்டணும், அப்படின்னா எண்ணெய் சேவ் பண்ணலாம், எண்ணெயை சேவ் பண்ணலாம்னு எங்க போனாலும் ஸ்பீடா போய்கிட்டே இருப்பேன். அப்போ 2013ல 2014ல எங்க அக்கா மக அவ ஃபவுண்டேஷன் படிக்கிறதுக்காக கோலன்பூர்ல போய் சேர்க்கிறதுக்கு போய் கொண்டு இருந்தோம். தாப்பா ஹைவேல பாதியில நானு அம்மா அப்பா பிரிசிலா 4 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் காரை எடுத்தோம். காரை எடுத்த உடனே எல்லாம் தூங்கினாங்க. நான் ஸ்லீப்பிங் விட்டு அந்த கேமராவை தாண்டினோட, ஸ்பீட் கேமரா ஒன்று இருக்குல்ல, அந்த கேமராவை தாண்டின பிற்பாடு முன்னுக்கு மழை பெய்ஞ்சிச்சு. அப்ப அம்மாட்டையும் பிரிசிலாட்ட சொன்னேன், அப்பாட்டும் சொன்னேன், முன்னுக்கு பாருங்க மழை அழகா பெய்யுது அப்படின்னு. அப்ப அம்மா சொன்னாங்க, மழை பெய்யுதியா, பார்த்து கொஞ்சம் ஸ்லோவா போ அப்படின்னு சொன்னாங்க, மெதுவா போன்னு சொன்னாங்க. அம்மா சொல்லக்குள்ள எனக்கு பின்னால ஒரு கார் வேகமா வந்துகிட்டு இருக்குது, சிங்கப்பூர் பிளேட் உள்ள ஒரு கார். அந்த காரை நீ ஓவர்டேக் பண்ணணும், அப்படின்னா நீ முந்தி கொண்டு போகணும் அப்படின்னு அவர் ரொம்ப முயற்சி பண்றாரு. நான் அவரை வெட்ட விடக்கூடாது, ஏன்னா நான் தமிழ்நாச்சு, கீழே விழுந்தாலும் மீசில அழுக்கு ஓட்டலன்னு சொல்ற பரம்பரையாச்சு, கட்ட பொம்மை பரம்பரையாச்சு, விட்டு கொடுக்கலாமா? முடியாது. நானும் இன்னும் வேகமா போறேன். என் காரு 240 வேகத்துல போய் கொண்டு இருக்கிறது, கிலோமீட்டர் வேகத்துல. அந்த மீட்டர் 280 கொடுக்கப்பட்டிருக்கு, 240. அம்மா சொன்னாங்க ஸ்லோவா போயான்னு சொன்ன உடனே அந்த எண்ணெய் பெடல்ல இருந்து காலை எடுத்த உடனே என் கார் 220ல அந்த தண்ணிக்குள்ளார பூந்துச்சு. ஜெர்மன் காடியாச்சு, ஜெர்மனுடைய மூளை நிறைய இருக்கும்ல, அந்த காடியோட சிஸ்டம் அப்படியே லாக் பண்ணுச்சு. இப்ப காடியை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. கார் அப்படியே மெயின் நடு லேன்ல காடி திரும்பிடுச்சு. திரும்பின உடனே கார் இப்படி திரும்பின உடனே டிவைடருடைய அந்த இரும்பு என் மூஞ்சிக்கு நேரா இருந்த உடனே ஐயோ என் கார் போச்சு. அதுதான் நினைச்சேன், வாங்கின கார் போச்சின்னு. இப்படி சுத்தின படவே ஒரு ட்ரெயிலா பாஸ் பாய் பண்ணிச்சு, பெரிய லோரி. எனக்கு இன்னும் டபானத்துக்கு போட்டுச்சு, போச்சு காடு போச்சு. ரெண்டாவது சுத்துனுச்சு, மறுபடியும் அந்த இரும்பு தெரியுது, ஒரு பஸ் போகுது, ஒரு லோரி போகுது. மூணாவது சுத்துற நேரத்துல அம்மா கேட்டாங்க என்னையா நடக்குதுன்னு. நான் சொன்ன அம்மா கார் சுத்துதுமான்னு. ஐயோ இயேசுவே காப்பாத்துங்க நாங்க. நாலாவது சுத்தக்குள்ள ஒரு கை அந்த காரை அப்படியே தூக்கி 4வது லைன் ரோட்டு ஓரத்துல அந்த மண் இருக்கிற இடத்துல பொத்துன்னு போட்டுச்சு. காடி போய் விழுந்ததுதான் தெரியும். அதுக்கு பிற்பாடு கார் அப்படியே நிக்குது. நின்ற உடனே ஒரு லோரி பாஸ் பாய் பண்ணிச்சு. ஓகே, நம்ம எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம், உள்ளுக்குள்ள ஜீவனோடு கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எண்ணெயை அமுத்தி பார்த்தேன். கார் லேசா நவந்துச்சு. இப்ப காரை ஓட்டுறதுக்கு எண்ணெய் பெடலை பிரஸ் பண்ணாக்கா 60க்கு மேல போக மாட்டேது. 60 கிட்ட வந்த கார் கிட்டு ஆடுது. அப்படியே போனேன். ஒரு 50 மீட்டர் தாண்டல எனக்கு பின்னால வந்த சிங்கப்பூர் காடி அதுவும் சுத்தி அந்த மலையில டிவைடர் அடிச்சு கண்ணாடி எல்லாம் உடஞ்சி பம்பர் எல்லாம் பிஞ்சி போய் ரத்த வெள்ளத்தோடு காருக்குள்ளார அந்த மனுஷன் இருந்தத நான் பார்த்தேன். அவர் நாமம் அதிசயமானவர். அம்மா சொன்னாங்க இயேசுவே காப்பாத்துங்க. அம்மா எங்க கூட தான் இருக்கிறாங்க. இயேசுவே காப்பாத்துங்கன்னு சொன்ன உடனே ஒரு கை தூக்கினதை போல இன்றைக்கும் அவருடைய நாமம் அதிசயமான நாமமாய் இருக்கிறது. அவர் இன்றைக்கும் அதிசயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல நமக்கு பரிசாய் கொடுக்கப்பட்ட அந்த இயேசு என்கிற
நாமும் நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கிறதற்கு நம்மளை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ் நம்ம மட்டும் சமைச்சு சாப்பிடுகிறது கிறிஸ்துமஸ் அல்ல. இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல ஒரு முயற்சி எடுப்போம். யாராவது ஒரு ஏழைக்கு, யாராவது ஒரு பிச்சைக்காரருக்கு ஒரு நேரம் ஆகாரத்தை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிச்சு பாருங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்து பாருங்க, உங்க கிறிஸ்துமஸ் எப்படி இருக்கும்னு. உண்மையிலே நான் சொல்றேன், கிறிஸ்துமஸ் தினம் கிறிஸ்துமஸ் ஆய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது மாம்சமாகி நம்ம மத்தியில இன்னைக்கு என் வைஃப் வச்சிருக்கிற ஒரு குழந்தைய போல, அநேகர் வச்சிருக்கிற சிறு குழந்தைகளை போல இயேசுவானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் தான் நித்திய பிதா. அப்படின்னா அவர் தகப்பன், சதா காலமும் அவர் தகப்பனாய் இருக்கிறவர். அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட பரலோக தந்தையாய் காணப்படுகிறவர். இந்த பரலோக தகப்பன் குமாரனாய் இந்த பூமிக்கு கடந்து வந்து நமக்கு ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்து நம்ம ரட்சிக்கும்படிக்கு நமக்கு கர்த்தர் வழிகாட்டியாய் காணப்பட்டு இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழுகிறதற்கு மரியாள் இடத்துல கன்னி ஒருத்தி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா. இந்த இம்மானுவேல் ஆகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மளோடு கூட இந்த காலை வேளையில உங்களோடு கூட உங்க குடும்பத்துல, உங்க வேலை காரியத்துல, உங்களுடைய தொழில் காரியத்துல, நீங்க படிக்கிற காரியத்துல, உங்களுடைய திருமணத்துல, நீங்க செய்கிற எல்லா காரியத்திலும் இந்த இம்மானுவேல் ஆகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு கூட கடந்து வருகிறார் என்று சொல்லி நீங்க மறந்துட வேண்டாம். மரியாள் கர்ப்பவதியானது உண்மை, அவர் பெற்றெடுத்த குழந்தை உண்மை. அந்த குழந்தை இன்றைக்கு இம்மானுவேலாக நம்மளோடு கூட இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் இருக்கிறபடினால இந்த கிறிஸ்துமஸ் ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸாக நம்ம எதிர்பார்க்கிற ஒரு கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறதற்கு நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே எழுந்து நிற்போமா. 7 மணில இருந்து காத்திருக்கிறீங்களே, ரொம்ப நேரம் எடுத்தா பாவம் உங்களுக்கும் பசிக்கும். நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, சில பேருடைய கேள்வி 25ஆம் தேதி தான் இயேசு பிறந்தாரா அப்படின்னு கேட்கிறாங்க. Is it true Jesus born on 25th of December? 25 டிசம்பர் எந்த வருஷத்துல பிறந்தாரு? வருஷம் தெரியலையே. எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்தாரு, இந்தியால இருந்து. அவர் 13 வயசுல வந்தாருன்னு சொன்னாரு. அதோட இங்க இருந்து எங்க அம்மாவை 33 வயசுல திருமணம் ஆகி எங்களை எல்லாம் பெற்று எடுத்தாங்க. நாங்கெல்லாம் வளர்ந்து வந்த காலத்துல எங்க அப்பாவை கேட்டோம், அப்பா உங்களுக்கு எப்பப்பா பர்த்டே? எங்க அப்பா சொன்னாரு, தேதி மறந்துட்டேன், ஆனா மாதம் ஞாபகமா இருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஜனவரி மாதம் 5ஆ 7ஆ தெரியல அப்படின்னாரு. நாங்க ஒரு பார்லிமெண்ட கூப்பிட்டோம் வீட்டுல, குடும்பத்துல எல்லாரும் உட்கார்ந்தோம். எங்க அப்பாவுக்கு ஒரு தேதியை நியமிச்சோம். 7ஆம் தேதி தான் உங்களுடைய பிறந்த நாள், ஜனவரி 7. எங்க அப்பாவோட ஐசியில 31ஆம் தேதி 12வது மாசம் தான் பர்த்டேன்னு போட்டிருக்கோம். ஆனா எங்க அப்பா பிறந்தது எப்பன்னு தெரியாது. நாங்க ஒரு தேதியை கொடுத்து எங்க அப்பாக்கு பிறந்த நாளை கொண்டாட ஆரம்பிச்சோம். ஹல்லேலூயா. எங்க அப்பா பிறந்தது உண்மைதானே? இயேசு பிறந்தது உண்மைதானே? அவர் இன்னைக்கு சரித்திர புருஷனா இருக்கிறார் தானே? அவர் பிறந்தபடினால தானே கிமு கிபின்னு சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லப்படுகிறது. அவர் பிறந்தது உண்மைங்க. அவர் எந்த தேதியில பிறந்தா என்ன? நாங்க ஒரு தேதியை வைத்து அந்த தேதியில அவருடைய பிறந்த நாளை முன்குறித்து அநேகர் ஆசீர்வாதமாய் இருக்க, அநேகர் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு, ஒரு வழிகாட்டியாய் காணப்படுகிறதற்கு இந்த நாளை ஒரு பண்டிகை நாளாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இனிமே யாரை கேட்டா சொல்லுங்க, தேதி பெருசு இல்லை. ஏன்னா இயேசு பிறந்த பிற்பாடுதான் கேலண்டரே உருவானுச்சு. 17ஆம் நூற்றாண்டுல தான் கேலண்டர் நமக்கு வந்து சேர்ந்துச்சு. இன்னைக்கு நம்ம பாவிக்கிற கேலண்டர் ரோமருடைய கேலண்டராய் காணப்படுகிறது. ரோமருடைய கேலண்டர் தான் நம்ம பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். ஆகையால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இம்மானுவேல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால இன்றைக்கு நம்ம சந்தோஷமாக கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. சொல்லுங்க, ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே,
எங்களுக்காக நீருடைய குமாரனை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவரே இப்படியாப்பட்ட ஒரு நாளிலே கன்னியாகிய மரியா ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த குழந்தையை காண்கிறதற்கு சாஸ்திரிகள் வந்து சேரும் பொழுது எங்கே உலகத்தின் ரட்சகர், எங்கே இந்த பூமியின் ராஜா, எங்கே மனுக்குலத்தை நடத்த போகிற மன்னவர், அவர் எங்கே என்று சொல்லி இந்த மன்னவனை காணுகிறதற்காக, இந்த இளவரசனை காணுகிறதற்காக அநேக தடைகளை தாண்டி, அநேக பள்ளங்களை கடந்து, அநேக மலைகளை ஏறி உடைய சமூகத்திற்கு வந்து உம்மை காணும்படிக்கு, ரட்சிப்பை காணும்படிக்கு, ஆண்டவரே ரட்சகரை காணும்படிக்கு, அன்றைக்கு நட்சத்திர வழிகாட்டியாய் இருந்தது போல இன்றைக்கும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இன்றைக்கு மரண பிடியிலே இருந்து கொண்டே இருக்கிறவர்கள், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர், ஒரு வழியை காட்டுகிறவராய் காணப்படுகிறவர்,
ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிறவர். இந்த 2021 கிறிஸ்துமஸ், இந்த கிறிஸ்துமஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் ஆகியிருக்க, நம்ம பண்டிகையை கொண்டாடும் பொழுது, இந்த நாளை கொண்டாடும் பொழுது, ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக, ஒரு இரட்சகருடைய மீட்கப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக, இயேசு என்கிற நாமம் நமக்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறபடியினால அந்த நாமத்தை தரித்திருக்கிற நம்ம உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு இரட்சகரை கொண்டு போய் சேர்க்க, அன்பை வெளிப்படுத்த. இயேசு என்றால் அன்பு, அன்பு என்றால் இயேசு. காரணம் என்ன? இந்த உலகத்தை தேவன் அன்பினாலே படைத்தவராய் இருக்கிறார். அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு நம்மளை நம்ம ஒப்பு கொடுத்து இந்த காலை வேளையிலும் உலகத்துக்கு சமாதானம் உண்டாகும்படிக்கு, உலகத்துக்கு ஒரு நல்ல செய்தி போய் சேரும்படிக்கு, அந்த சமாதானத்தை கொண்டு போய் அவர்கள் மத்தியில் சேர்க்கிறதற்கு இந்த இயேசுவை சுமக்கிற கழுதையாக நம்ம கடந்து போகும்படிக்கு நம்மளை நம்ம ஒப்பு கொடுப்போம். பரலோக தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் ஆண்டவரே, உங்க நாமம் மகிமையடையத்தக்கதாக செய்த எல்லா காரியங்களுக்காக விசுவஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து வாழுகிறதற்கு வழியும், வரப்போகிற புதிய வருஷத்தை சந்திக்கிறதற்கு ஒரு நம்பிக்கையும் கர்த்தர் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் தகப்பனே, இந்த சுமைக்குள்ள ராவா ஆண்டவரே, கிளாங் ஷாலா பத்துதிகா என்று சொல்லப்படுகிற இடம், சத்தியாலா மாநிலம், அநேக இடத்துல வெள்ளங்கள். இந்த வெள்ளத்தின் மத்தியில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கொடுத்து, ஒரு எதிர்பார்ப்பை கர்த்தர் கொடுத்து, இதோ வரப்போகிற 2022 என்னுடைய சூழ்நிலைகள் மாறப் போகிறது. நாங்கள் இழந்தவைகளை பெற்றுக் கொள்வோம். எங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்தார், எங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அவர் எங்களுக்கு ராஜாவாய் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய ஆளுகைக்குள்ளார இருக்கிற நாங்க நிச்சயமாய் ஒரு வெடியலை காண்போம், நிச்சயமாய் ஒரு வெளிச்சத்தை பார்ப்போம். எங்க வாழ்க்கை இழந்து போனவைகள் இவைகள் எல்லாவற்றையும் மறுபடியுமாக பெற்றுக்கொண்டு மறுபடியுமாக நாங்கள் எழுந்து நிற்கிறதற்கு அவர் எங்களை பலப்படுத்துவார்கள் ஒரு நம்பிக்கையோடு இந்த நாட்களை கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் வழி நடத்துவீராக. துதிகன மகிமை கர்த்தர் ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான